முல்லைப் பெரியாறு அணையின் நீர்த்தேக்க பகுதியில் கேரள அரசு மகிழுந்து நிறுத்தம் அமைத்ததை கண்டித்து தமிழக விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பகுதியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் பேபி அணையை பலப்படுத்தி முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை மீண்டும் 152 அடியாக உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தினர். சென்னை செம்பரப்பாக்கம் அருகே கைவிடப்பட்ட கல்குவாரி குட்டைகளில் தண்ணீர் சேகரிக்கப்பட்டு சென்னைக்கு குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் குவாரியில் உள்ள 3 குட்டைகளில் உள்ள தண்ணீர் பச்சை நிறமாக மாறியுள்ளது. இதற்கான காரணம் குறித்து ஆய்வு நடத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு பூப்பந்தாட்ட கழகம் சார்பில் தென்காசியில் மாநில அளவிலான போட்டி நடைபெற்றது. இதில் திண்டுக்கல் மாவட்ட அணி முதலிடம் பிடித்தது. சிறப்பாக விளையாடிய வீரர்கள் இந்திய அளவில் நடைபெறும் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டனர். கடல் சீற்றத்தால் அழிந்த தனுஷ்கோடி தேவாலயம் பல ஆண்டுகளுக்கு முன்பு பவளப்பாறையால் கட்டப்பட்டது. சேதமடைந்துள்ள அந்த தேவாலயத்திலிருந்து பவளப்பாறைகளை சுற்றுலா பயணிகள் உடைத்து எடுத்துச் செல்கின்றனர். இதனால் அதிர்ச்சி அடைந்துள்ள அப்பகுதி மீனவர்கள் தேவாலயத்தை பழமை மாறாமல் புதுப்பித்து நினைவு சின்னமாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்பகோணத்தில் உலங்கூர்தி நிறுவனத்தில் முதலீடு செய்தால் பல மடங்கு வருவாய் ஈட்டலாம் என்று கூறி பணம் வசூலித்த சகோதரர்கள் கணேஷ் மற்றும் சுவாமிநாதன் ஆகியோரால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதுவரை புகார் அளிக்காதவர்கள் புகார் அளிக்க வேண்டும் என்றும் முதலீட்டை திரும்பப் பெறுவதற்கான சட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது என்றும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஹெலிகாப்டர் சகோதரர்கள் நிறைய பணங்களை சுமாராக 600 கோடி ரூபாய் வரைக்கும் ஏமாற்றிட்டதாக ஒரு 4 வருஷம் முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. அப்போ நான் பாதிக்கப்பட்டவங்களை அழைச்சிட்டு போய் எஸ்பிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள ஒருங்கிணைத்து பண்ணினேன். ஹைகோர்ட்டில் போயிட்டு தனியாக ஒரு ஆர்பிட்ரேட்டர் ப்ரைவேட்டாக போட சொல்லி அந்த சொத்துக்களை விற்று அந்த பணங்களை திருப்பி வாங்கிறதுக்கு உண்டான வழிகள் என்ன இருக்குங்கிறத எங்கள் ஒரு வக்கீல்களை வச்சு நாங்கள் ஆலோசனை பண்ணினோம். இது விஷயமா இன்னும் ஒரு 2-3 மீட்டிங் நடக்கிறதாக ஒரு யோசனையும் இருக்குது. திருப்பத்தூர் அருகே விஷமங்கலம் பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். சாலை மறியலில் ஈடுபட்ட அவர்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்தனர். கோவையில் மாற்றுத் திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலி போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான மாற்றுத் திறனாளிகள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் வளர்ப்பு நாய் ஒன்றும் கலந்து கொண்டது பங்கேற்பாளர்களை உற்சாகப்படுத்தியது. இதில் என்ன வித்தியாசம்னா, நார்மலாக மாரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாரும் மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே, வீல் சேர் யூசர்ஸ், சில்ட்ரன் வித் நியூரலாஜிக்கல் டிசபிலிட்டிஸ், அவங்களும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து டுகெதர் டு பார்ட்டிசிபேட் இந்த மாரத்தான் இஸ் அ வெரி வெரி யூனிக் திங். இதில் 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர்னு யூஸ்வலாக கண்டக்ட் பண்ணுறோம். பாதுகாப்பு ஆணையர் அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் பாம்பன் தூக்கு பாலத்தை தொடர்வண்டித்துறை அதிகாரிகள் இயக்கி ஆய்வு செய்தனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக தூக்கு பாலத்தை அதிகாரிகள் இயக்கி ஆய்வு செய்ததை ராமேஸ்வரம் கடல் பாலத்தில் நின்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். விருதுநகர் மாவட்டம் திருவல்லிபுத்தூரில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் தொடங்கியுள்ளது. அங்குள்ள CSI தோமா ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்தவர்கள் மற்றும் பாதிரியார்கள் இணைந்து சுவையப்பம் வெட்டி கிறிஸ்துமஸ் திருவிழாவை வரவேற்றனர்.